குருவழியே ஆதி ஆதி. ஓம் குருமொழியே வேதம் வேதம். ஓம் குருவெளியே தீபம் தீபம். ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது நிறைய நபர்கள் நேயர்கள் தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு சில சந்தேகங்கள், ஒரு சில கேள்விகள், அந்த பிரச்சனைகளுக்குரிய பயிற்சிகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நிறைய நபர்கள் நமது மெகா தொலைக்காட்சியை பார்த்து அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி பைல்ஸ் கம்ப்ளைண்ட், மூல நோய். இது நிறைய நபர்களுக்கு இருக்கின்றது. நம்ம ஏற்கனவே பல வகையான சிகிச்சைகள் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இன்னும் அதில் எங்களுக்கு அதிகமான ஒரு அக்கறை எடுத்து அது எந்த அளவுக்கு அது வராமல் நம்ம வாழலாம், அப்படி வந்தால் அதை எப்படி தடுக்கலாம், அதற்குரிய சிகிச்சைகளை இன்னும் நீங்கள் நிறையா சிறப்பாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பைல்ஸ் கம்ப்ளைண்ட்னு சொல்லக்கூடிய அந்த மூலவியாதி இது வராமல் வாழ்வதற்குரிய பயிற்சிகளை பார்க்க போகிறோம் இன்றைக்கு. அப்படியே அது வந்தால் கூட அதை எப்படி நாம் சரியான யோக பயிற்சிகளை செய்து முறையாக மாத்திரையே இல்லாமல் எப்படி நம்ம வாழ்க்கையை வாழ்வது. பொதுவாக மனிதனுடைய உடலில் இந்த வெப்பம்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஹீட்டு, அந்த ஹீட்டினுடைய தன்மை கரெக்டாக இருக்கணும். தவம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் தனது உடலில் உஷ்ணத்தை சமமாக வைத்திருத்தல். அந்த உஷ்ணத்தினுடைய தன்மை அதிகமாகவும் கூடாது, குறையவும் கூடாது. ஒவ்வொரு உறுப்புகளுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சூடு, அந்த உஷ்ணம் இருக்கணும் கரெக்டாக. இப்போ மனதில் எழுகின்ற பல வகையான குழப்பங்கள், எண்ணங்கள், அந்த தேவையற்ற சிந்தனைகள், டென்ஷன், கவலை, கோபம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் உஷ்ணத்தை அதிகப்படுத்தும். அப்போ நம்ம உஷ்ணம் சமமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம மனம் சார்ந்த ஒரு பயிற்சி இது. மனம் சாந்தமாக இருந்தால் தான் உடம்புல உஷ்ணத்தினுடைய தன்மை சமமாக இருக்கும். இரண்டாவது, நம்ம எடுக்கக்கூடிய உணவு. இப்போ உடம்புல அதிகமாக உஷ்ணம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதனுடைய அடுத்த கட்டம் பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு அது ஒரு காரணமாக அமைகின்றது. உடல் சூடு, வயிற்று சூடு, குடல் சூடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல கழிவுகள் கரெக்டாக வெளியே போயிடணும். அப்போ அந்த வகையில் மலக்குடல்களில் கழிவுகள் தங்கக்கூடாது. இந்த கழிவுகள் கரெக்டாக வெளியேறுவதற்கு ஏற்படுகின்ற தடைகள், இந்த தடைகள் தான் நமக்கு அடுத்த கட்டம் பைல்ஸு வருவதற்கு ஒரு காரணமாக அமைகின்றது. அப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகள், சரியான உணவு முறைகளை நம்ம எடுத்துக்கிட்டால் தான் நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். அப்போ உணவில் அதிகமான காரம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. காரமான உணவு அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா அதன் காரணமாக நமக்கு பைல்ஸ் வர்றதுக்கு ஒரு காரணமாக அமைகின்றது. ஸோ இதெல்லாமே காரணங்கள். அப்போ இந்த காரணங்கள் எல்லாம் சரிப்படுத்தணும் அப்படின்னா நாம் சரியான வகையில் ஒரு உணவை எடுத்துக்கிடணும். சாத்தியமான உணவாக இருக்கணும். நம்ம உடம்பில் கழிவுகள் கரெக்டாக வெளியேறிடணும். அந்த மலச்சிக்கல் அப்படிங்கிறதே வரக்கூடாது. குடல்களிலும் கழிவுகள் தங்கக்கூடாது. வயிற்றுப்பகுதிகளிலும் குடல்களிலும் கழிவுகள் தங்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் இல்லாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிடணும். சப்போஸ் இப்போ பைல்ஸ் வந்துருச்சு, இனிமேல் உங்களது வாழ்க்கை முறையை மாற்றிக்கோங்க. இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை சிறப்பாக எடுத்துக்கிட்டே வாங்க. நீங்கள் ஆப்ரேஷன் செய்யாமலேயே நம்ம உடலில் சரிப்படுத்திடலாம். ஸோ நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான மருந்து நமது கையிலே இருக்கின்றது. நமது கைகளை பயன்படுத்தி செய்கின்ற முத்திரைகள், எளிமையான யோக பயிற்சிகள், இந்த பயிற்சிகளின் மூலமாகவும் உணவில் ஒரு சாத்தியமான உணவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காரத்தை குறைத்து பல வகைகள், கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக நம்ம மூலவியாதிக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது லிங்க முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். சுகாசன நிலை, இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடிகள். இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். எல்லா கை விரலையும் சேர்த்துக்கோங்க. இடது கை கட்ட விரல் நேராக வச்சுக்கோங்க. எல்லா கை விரலிலும் ஒரு சிறிய அழுத்தம் கொடுங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். அதிகமாக பைல்ஸ் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க 5 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மற்றவர்கள் 2 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காலை, மதிய, மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ திரிகோண முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை பண்ண போகிறாங்க. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடிகள். இப்போ கைகளை பொறுமையாக எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள்.
காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா 2 மணி நேரம் கழித்து இந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு சிகிச்சையாகவே பார்த்துட்டு வரோம். இப்போ அடுத்து ஒரு வயிறு முத்திரை அப்படிங்கிற ஒரு முத்திரை பண்ண போகிறாங்க. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். இந்த முத்திரை ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம். கைகளை இந்த மாதிரி வச்சுக்கணும். மீதி 4 விரல்களும் நன்றாக விரித்து இருக்கணும். மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக. நேர்களே, இப்போது பந்தத்தில் மூலபந்தம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி பண்ண போகிறோம். இது உணர்வுபூர்வமாக செய்யக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சி தான். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு அந்த நிலை கிடைக்கும். பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. இப்போ 2 கை சின்முத்திரை. 2 நாசுலையும் மூச்சை உள்ளே இழுக்கும்போது ஆசனவாயு உள் தசைகளை மேல் நோக்கி இழுத்துக்கிடணும். ஒரு 5 வினாடி கிரிப்பாக பிடிச்சிக்கணும். மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுதே ஆசனவாயு உள் தசைகளை மேல் நோக்கி இழுத்துக்கோங்க. கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஆசனவாயு தசைகளை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. குதிரை எப்படி தனது ஆசனவாயு தசைகளை உள்ளே இழுத்து வெளியிடுகின்றதோ அதேபோல் ஆசனவாயு உள் தசைகளை மேல் நோக்கி இழுத்துக்கிடணும். உணர்வுனால கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஆசனவாயு தசைகளை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ளழுங்க. மூச்சு உள்ளிழுக்கும் போதே ஆசனவாயு உள் தசைகளை மேல் நோக்கி இழுத்துக்கிடணும். 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஆசனவாயு தசைகளை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இது பொறுமையாக நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 5 முறை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 3 முறை அந்த மாதிரி மூச்சை நல்லா ஆழ்ந்த மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விட்டுறணும். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. இப்போ ஒரு வயிற்று முறை மூச்சு பயிற்சி பண்ண போகிறாங்க. 2 கைகளையும் ஸ்டமக் கிட்ட வச்சுக்கோங்க. 3 எண்ணெய் தண்ணி மூச்சை உள்ளழுங்க. 1 2 3. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. இப்போ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சு வெளியே விடுங்க. 1 2 3 4 5 6. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு முறை. ஒரு 5 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை ஸ்டமக்கிட்ட கை வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளழுங்க. 1 2 3. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. இப்போ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சு வெளியே விடுங்க. 6 எண்ணெய் 1 2 3 4 5 6. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. ரிலாக்ஸ். ஒன் மோர் டைம். மூச்சு உள்ளழுங்க. 1 2 3. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. இப்போ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சு வெளியே விடுங்க. 1 2 3 4 5 6. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. ரிலாக்ஸ். இந்த மாதிரி 5 முறை பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ சீத்தளி அப்படிங்கிற ஒரு பயிற்சி பண்ண போகிறாங்க. குளிர்ச்சி வகை மூச்சு பயிற்சி. கைகள் சின்முத்திரை. வாய் வழியாக மூச்சை உள்ளழுங்க. வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மெதுவாக மூக்கொழியாக மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் ஒரு முறை வாய் வழியாக மூச்சை உள்ளழுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 2 நாசுலையும் மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் ஒரு முறை வாய் வழியாக மூச்சை மெதுவாக உள்ளழுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 2 நாசுலையும் மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. உங்களுக்கே தெரியும், மூச்சு உள்ளழுக்கும் போது குளிர்ந்த காற்று உள்ளே போகும். மூக்கொழியாக மூச்சு வெளியே விடும்போது அடி வயிற்றில் இருக்கக்கூடிய ஹீட் பிராணன் வெளியே வந்துடும். இந்த மாதிரி ஒரு 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் அமர்ந்து இந்த பயிற்சியை பண்ண போகிறாங்க. பொறுமையாக கால்களை நீட்டிக்கோங்க. ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. முதலில் லிங்க முத்திரை செய்ய போகிறாங்க. எல்லா கைகளையும் இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. இடது கை கெட்டவரல் நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க.
ஒரு 5 முறை. அதுக்கப்புறம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். இது உடல் சூட்டை சமப்படுத்தும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ திரிகோண முத்திரை பண்ண போகிறாங்க. பொறுமையாக கைகளுடைய அமைப்பை பார்த்துக்கோங்க. இதுலேயும் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 5 முறை. அதுக்கப்புறம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. இரண்டு நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வயிறு முத்திரை பண்ண போகிறாங்க. கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த மாதிரி பிடிச்சிக்கிடணும். மற்ற 4 விரல்கள் இந்த மாதிரி கேப்பில் இருக்கணும். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாய் வழியே மூச்சை உள்ளழுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 2 நாசுகளையும் மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மீண்டும் வாய் வழியாக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 2 நாசுகளையே மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்தில் அமர்ந்து குய்யபாத ஆசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பண்ண போகிறாங்க. பொறுமையாக சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க. முதல்ல ஒரு 5 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ பொறுமையாக கால்களை நீட்டிக்கோங்க. 2 கால்களையும் மடித்து முடிந்த அளவு காலை உள்ள தள்ளி வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை 2 கால்களையும் பொறுமையாக உள்ள தள்ளி வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். நேயர்களே, இன்றைக்கு கற்றுக் கொடுத்த இந்த எளிமையான பயிற்சிகள் உடல் சூட்டை சமப்படுத்தும். உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் சமமாகும். நமது வயிற்று உள்ளுறுப்புகள் சிறப்பாக இயங்கும். ஆசனவாய் உள்தசைகளில் ஏற்படுகின்ற அரிப்புகள், அந்த புண்கள், அந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு முழுமையான ஒரு விடுதலை கிடைக்கும். பொறுமையாக நிதானமாக இந்த பயிற்சியை காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து காரமான உணவு எடுத்துக்கிடாதங்க. மிதமான உணவாக எடுத்துக்கோங்க. அதிக பழங்கள், கீரை வகைகளை உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாக இரவு நல்ல ஒரு ஆழ்ந்த நித்திரை வேண்டும். 10 மணி முதல் காலை 3 மணி வரை. இதையும் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. மூல வியாதி உள்ளவர்களுக்கு மிக விரைவிலேயே நல்ல பலன் கிடைக்கும். மாத்திரை சாப்பிடாமலேயே, அறுவை சிகிச்சை செய்யாமலேயே நாம் முழுமையான பலனை அடையலாம். மூலவியாதி இல்லாதவர்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ வயதானாலும் நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராது. தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.